கைஸ், வெல்கம் பேக் டு செல்வி குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் முளை கட்டின கம்பு பாயசம் தான் செய்ய போகிறோம். வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கம்பு வந்து முளை கட்டி வச்சுருக்கேன். நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. கம்பை வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி 8 மணி நேரம் ஊற வச்சுருங்க. அதுக்கப்புறம் ஒரு காட்டன் துணியில் போட்டு நல்லா கட்டி ஒரு டே ஃபுல்லாக வச்சுருங்க. இந்த மாதிரி நல்லா முளைச்சி வந்துடும். அது வந்து 1 கப் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் 1/4 கப் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். 1 கப் வெல்லம் எடுத்திருக்கேன். 150 கிராம் வரும். இப்போ ஃபஸ்ட்டு வெல்லத்தை வந்து நம்ம பாகு கரைச்சிக்கலாம். 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். அதில் இடித்த வெல்லத்தை சேர்த்து பாகு கரைச்சிக்கிறேன். வெல்லம் நல்லா கரைஞ்சதும் இதை ஃபில்டர் பண்ணி வச்சுக்கலாம் ஒரு கிண்ணத்தில். இப்போ நல்லா வெல்லம் கரைஞ்சிருச்சு. இதை வடிகட்டி வச்சுக்கிறேன். இப்போ பாசிப்பருப்பையும் முளை கட்டின கம்பையும் வறுத்துக்கலாம். அடி கனமாக இருக்கிற கடாயை எடுத்துக்கோங்க. தனித்தனியாக வறுத்துக்கணும், ஒன்றா போட்டு வறுத்துறாதீங்க. ஃபஸ்ட்டு பாசிப்பருப்பை வறுத்துக்கிறேன். நல்லா கலர் வந்து கோல்டன் கலரில் வரணும். கோல்டன் கலரில் வந்ததுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகிருக்கணும். இது வறுத்து எடுத்து வச்சதுக்கப்புறம் கம்பையும் சேர்த்துக்கிறேன். கம்பு வறுக்கிறப்ப சிம்மில் வச்சுட்டு வறுத்துக்கோங்க. ஆல்ரெடி கடாய் வந்து சூடாக இருக்கும், அந்த சூடே போதும் கம்புக்கு. கம்பு நல்லா வறுத்துக்கோங்க. கம்பு வந்து வாசனை வரும். நல்லா வறுப்பட்டதுக்கப்புறம் பொரியும். அந்த பொரியிற ஸ்டேஜ் வந்ததும் அதையும் எடுத்து ஒரு பிளேட்டில் கொட்டிடுங்க. இப்போ எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. இதை 2த்தையும் வேக வச்சுக்கலாம். 3 கப் தண்ணி ஊற்றிக்கிறேன். தண்ணி நல்லா சூடானதுக்கப்புறம் வறுத்து வச்சுருந்த பாசிப்பருப்பையும் கம்பையும் இதில் சேர்த்துக்கிறேன். இது நல்லா வேகட்டும். நம்ம வறுத்து வச்சுருக்கோம்ல, அதனால் சீக்கிரமாகவே வெந்துடும். 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு வேக வச்சுக்கிறேன். சீக்கிரமாகவே வெந்துடும். இந்த பாயாசம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எல்லோரும் ரொம்ப விரும்பி கேட்பாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், நல்லா வெந்துருச்சு பாசிப்பருப்பும் கம்பும். இந்த ஸ்டேஜில் கரைச்சி வச்சுருந்த வெள்ளைப்பாகை இதில் சேர்த்துக்கிறேன். நான் எடுத்திருந்த அளவே கரெக்டாக இருந்தது இனிப்பு. உங்கள் இனிப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வெள்ளைப்பாகு சேர்த்துக்கோங்க. இது வெள்ளைப்பாகு சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் கொதிக்க வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம மற்ற பொருளெல்லாம் சேர்த்துக்கலாம். இதில் 10 நிமிஷத்துக்கு அப்புறம் இதில் வந்து தேங்காய் சேர்த்துக்கிறேன். தேங்காய் துருவி வச்சுருந்தேன், அதை இதில் சேர்த்துக்கிறேன். தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் இதில் வந்து முந்திரி பருப்பு, காஞ்ச திராட்சை, இதை 2யும் வறுத்து இதில் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன். இதையெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு லாஸ்ட்டாக இறக்க போகிற டைமில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். நீங்கள் எந்த ஸ்வீட்டு செய்கிறதா இருந்தாலும் லாஸ்ட்டாக இறக்க போகிறப்ப நெய் விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணுங்கள். அந்த டேஸ்ட்டே ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த பாயசம் சூடாக சாப்பிடவும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். சில்லுன்னு சாப்பிடவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். செல்வி குக்கிங் சேனல்லேருந்து நோட்டிஃபிகேஷன் வரணும்னா பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள்.